ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 7 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து அவங்க தங்கச்சி கூட பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்புறமா நேராயிட்டுன்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ மீனா கோயில்ல போய் பூ மாலை கொடுக்கறதுக்காக உள்ள போகும்போது அங்க ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க. அவங்க மீனா கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் முன்னாடி கோயில்ல எல்லாம் குறி சொல்லிட்டு இருந்தேம்மா, இப்பெல்லாம் நான் சொல்றது இல்ல. ஆனா அம்மன் வந்து உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், உன் புருஷனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. நீ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவினா பண்ணிட்டு இருக்கல, அதுதான் அவரை வந்து காப்பாத்த போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப மீனா ரொம்ப குழப்பத்தோட வீட்டுக்கு வரும்போது முத்து இருக்கிறாரு. நம்ம மீனா கிட்ட, இது என்ன மீனா கலர் கலரா இத்தனை கயிறு எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னொன்னே, எங்க சாமி விஷயத்துல கிண்டல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா கோயில்ல வந்து உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால நானே ஒவ்வொரு கோயிலா போய் கயிறு எடுத்துட்டு வந்திருக்கேனோடனே, இவ்வளவு கயிறையும் கையில கட்டுனா சாமியார்னு சொல்லுவாங்க மீனா அப்படின்னு சொன்னோடனே, ஏங்க நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு மொத்த அந்த கோவத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு வழி என்கிட்ட இருக்குது. நீ மட்டும் சரக்கு அடிக்க ஓகேன்னு சொல்லிட்டேன்னா, எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் நான் பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு வந்து தூங்கிடுவேன்ல அப்படின்னோடனே, மீனா அங்க வந்து ஒரு தலகாணி கிடக்குது, அதை எடுத்து அடி அடின்னு அடிச்சுட்டு அதை தூக்கி முத்து மேல போடுறாங்க. முத்து குனிஞ்சிடறாரு, அது போய் விஜயா மேல விழுந்துருது. விஜய் அப்பதான் வெளியில இருந்து உள்ள வராங்க. இவ்வளவு தைரியம் தான் என் மேல எரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லும்போதே அண்ணாமலை வந்துடுறாரு. இப்ப அண்ணாமலை கிட்ட, இவ பெரிய நல்லவன் சொல்லுவீங்களா, இங்க பாருங்க என் மேல தலகாணி வச்சு அடிக்கிறானே, இல்லையா அவ அப்படி செய்ய மாட்டானோடனே, இப்ப முத்து வந்து வேற ஒரு கதை சொல்ற, இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் யார் வந்து அடிக்கிறான்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தோம், அம்மா இடையில வந்துட்டாங்க அப்படின்னே. இப்போ உடனே மீனா சொல்றாங்க, நான் ஒன்னும் வேணும்னே போடல, வேணா நீங்க என் மேல வேணா திருப்பி அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தூக்கி எரிய மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப விஜய தூக்கி எறிகிறாங்க. இப்ப மீனா குனிஞ்சுக்கிறாங்க. மனோஜ் இடையில வந்துடுறாரு. மனோஜ் மேல பட்டுறது. அப்புறமா வீட்டுல அப்படியே இதாகி அந்த பிரச்சனை அப்படியே போயிருது. அப்புறமா மீனா வந்து இந்த மாதிரி அவருக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க மாமா, அதுக்காக தான் கயிறு கட்டி விடுதேனோடனே, அதெல்லாம் அவன் நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாதுமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து வித்யாவை பார்க்க வரும்போது முருகன் வராங்க. அப்போ வித்யா வந்து ரோஹிணிக்கு முருகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணியோட அம்மா வராங்க. இப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, உனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்த முத்து மீனா கிட்டனாச்சும் நீ சொல்லு, நீ சொன்னா அவங்க உனக்கு எப்படி உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ ரோஹிணி பயங்கர டென்ஷன் ஆகி, இந்த மாதிரி பிரவுன் மணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே அவங்க தான், அவங்க என்ன உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா வித்யா வேற அட்வைஸ் பண்றாங்க, என்கிட்ட கேட்டா மனோஜை விட இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க தாடி அப்படின்னு சொல்றாங்க. நான் எதையுமே ரோஹிணி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதோட என்னோட பீஸ் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, வித்யாவும் முருகனும் அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் போடுறதுக்கு முத்துவையும் மீனாவையும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் அந்த வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கதிரும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. அப்போ உடனே முருகன் வந்து இந்த மாதிரி ஓனர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு வர்றாரு. காசை கொடுக்கறதுக்காக வெளியில வரும்போது இவங்க ரெண்டு பேருமே பாத்துடுறாங்க. நீ கதிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கதிரோட சட்டையை பிடிச்சுக்கிறாரு. அப்போ மீனா சொல்றாங்க, ஆமாங்க இவர் தான் உங்க அண்ணனோட காசை ஏமாத்திட்டு போனவர் அப்படின்னு. அதோட என்னோட பிஸ் ரன் பண்ணியிருக்காங்க.